நட்சத்திர சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா, காப்பீட்டு அலுவலகத்தில் உபயோகப்படுத்தக்கூடிய சில ஃபார்ம்ஸ் பத்தியும், அந்த ஃபார்ம்ஸ்ல எந்த மாதிரியெல்லாம் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்றத பத்தியும், அந்த ஃபார்ம்ஸோட யூசேஜ் என்ன, அந்த ஃபார்ம் கூட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. புதிதாக ஒருத்தருக்கு காப்பீடு வழங்கும் போது என்னெல்லாம் ஃபார்ம் யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, ஃபார்ம் 300, 360, 340 இந்த 3 ஃபார்ம்ஸும் புதுசா ஒரு பாலிசி கொடுப்பதற்காக உபயோகப்படுத்துறோம். இப்ப 300 ஃபார்ம் யாருக்கு உபயோகப்படுத்துறோம்னு பாத்தீங்கன்னா, 18 வயதுக்கு மேற்பட்ட நபர்களுக்கு 300 ஃபார்ம் உபயோகப்படுத்துறோம். 18 வயதுக்கு கீழே இருக்கவங்களுக்கு 360 உபயோகப்படுத்துறோம். ஒருத்தர் வேறொருத்தர் மேல பாலிசி எடுத்தாங்கன்னா 340 உபயோகப்படுத்துறோம். இப்ப டீடைல்டா பார்க்கலாம். 300 ஃபார்ம் அப்படிங்கிறது 18 வயதுக்கு மேல இருக்கவங்களுக்கு உபயோகப்படுத்தணும். அந்த ஃபார்ம்ல எந்த மாதிரியான டீடைல்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேசிக் டீடைல்ஸும் இருக்கும். இன்சூரன்ஸ்க்கு தேவையான ரிஸ்கை மெஷர் பண்ற மாதிரியான சில கொஸ்டின்ஸும் இருக்கும். இப்ப பேசிக் டீடைல்ஸ்னா என்ன? ஒருத்தரோட நேம், அவரோட டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், எங்க பிறந்தாரு, அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர், எந்த குடியுரிமை வாங்கினவர், அவரோட மொபைல் நம்பர் என்ன, மெயில் ஐடி என்ன, பெர்மனன்ட் அட்ரஸ் என்ன, கம்யூனிகேஷன் அட்ரஸ் என்ன. நிறைய பேத்துக்கு பெர்மனன்ட் அட்ரஸும் கம்யூனிகேஷன் அட்ரஸும் டிஃபர் ஆயிருக்கும். எக்ஸாம்பிள், கிராமத்துல இருந்து நகரத்துக்கு குடி வந்திருந்தாங்கன்னா கூட கிராமத்துல இருக்கிறப்ப ஆதார் கார்டு எடுத்திருப்பாங்க. அவங்களோட வேலை நிமித்தமாகவோ படிப்பிற்காகவோ சிட்டிக்கு குடிபெயரும் பொழுது அவங்க வந்து ஆதார் கார்டை மாத்திருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எல்லாம் பெர்மனன்ட் அட்ரஸ் வேறையா இருக்கும், டெம்பரவரி அட்ரஸ் வேறையா. இதெல்லாம் நம்ம அந்த ஃபார்ம்ஸ்ல நோட் பண்ணணும். இதெல்லாம் பேசிக் டீடைல்ஸ். அப்புறம் ஐடி ப்ரூஃப்காக என்ன ப்ரூஃப் சப்மிட் பண்ணிருக்காரு, ஏஜ் ப்ரூஃப்காக என்ன ப்ரூஃப் சப்மிட் பண்ணிருக்காரு, அட்ரஸ் ப்ரூஃப்காக என்ன ப்ரூஃப் சப்மிட் பண்ணிருக்காருங்கிற டீடைல்ஸ் எல்லாம் நம்ம பேசிக் டீடைல்ஸ்ல வரும். ஒவ்வொரு டீடைல்ஸ் வாங்குறப்பவும் ஒவ்வொரு பார்ட்டா பிரிச்சு அந்த பார்ட் முடிஞ்சோன்னு கஸ்டமரோட சைன் போடுற மாதிரியா அந்த ஃபார்ம் டிசைன் பண்ணிருப்பாங்க. தென் ரிஸ்க் ஆக்சஸ் பண்றதுக்காக சில டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா, என்ன படிச்சிருக்காரு, எங்க வேலைக்கு போறாரு, எவ்வளவு சம்பாதிக்கிறாரு, பினான்சியலா அவருக்கு இன்சூரன்ஸ் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கா, அவர் வேலை பார்க்கறதுல ரிஸ்க் ஏதாவது இருக்கா, ஆக்குபேஷனல் ஹசார்ட்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ரிஸ்க் ஏதாவது இருக்கா, ஹைட் எவ்வளவு, வெயிட் எவ்வளவு, ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்காரா, ஒபீஸா இருக்காரா, இல்ல அண்டர் வெயிட்டா இருக்காரா அப்படிங்கறத ஆக்சஸ் பண்றதுக்காக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். ஹெல்த் பேக்ரவுண்ட்ல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பார்ட், நம்மளோட மேஜர் ஆர்கான்ஸ ஒவ்வொரு பார்ட் வர பாசிபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய டிசீஸோட நேம்ஸ் எல்லாம் கொடுத்து, அந்த டிசீஸ் இருக்கா, உதாரணமா நிமோனியா இருக்கா, ஹெச்ஐவி இருக்கா, கேன்சர் இருக்கா, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். அப்ப இதுல இல்லாத வியாதிகள் ஏதாவது உங்களுக்கு இருந்தா அதை நோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு காலம் இருக்கும். ஸோ இந்த காலம்லாம் நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். அப்புறம் ஹேபிட், நம்மளோட ஹேபிட் எப்படி இருக்கு, ஹேபிட்டால நம்மளோட லைஃபுக்கு ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறத ஆக்சஸ் பண்றதுக்கு, உங்களுக்கு ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கா, ஆல்கஹால் யூஸ் பண்ணுவீங்களா, நார்கோட்டிக்ஸ் யூஸ் பண்ணுவீங்களா, டொபாக்கோ யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸும் இருக்கும். அடுத்தது, உங்களோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு அவர் என்ன ஆன்சர் பண்ணிருக்காரோ அதை வச்சுதான் இந்த ப்ரப்போசலை நம்ம அக்செப்ட் பண்றதா இல்லையான்றத அலுவலகம் முடிவு செய்யும். அது என்ன கொஸ்டின் பாத்தீங்கன்னா, வாட் ஹாஸ் பீன் யுவர் யூஸ்வல் ஸ்டேட் ஆஃப் ஹெல்த் அப்படின்னு இருக்கும். இப்ப நீங்க எப்படி இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுல அவர் குட் போடுறாரா, இப்ப நான் உடம்பு சரியில்லாம இருக்கேன்னு போடுறாராங்கிறத பொறுத்து தான் நெக்ஸ்ட் லெவல். மேக்சிமம் நமக்கு குட் இருந்தாதான் அடுத்த மூமெண்ட்டுக்கு போகும். பேக்ரவுண்ட்ல ஏதாச்சும் வேலை செய்யற இடத்துல இருந்து லீவு போட்டிருக்காரா, இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம கேட்போம். அடுத்ததா, அவரோட ஃபேமிலியில யாருக்காச்சும் டிசீசஸ் இருந்துச்சா, இவருக்கு ஹெரிடிட்டரி டிசீஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு செக் பண்றதுக்காக அந்த கொஸ்டின் கேட்போம். அப்புறம் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட பிளட் ரிலேஷன்ஸோட லைஃப் ஸ்பேன் எப்படி இருக்கு அப்படின்னு செக் பண்ணுவோம். அவங்க இருந்தாங்கன்னா அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்கு, இல்லைன்னா எப்ப இறந்தாங்க, எந்த வருடம் இறந்தாங்க, இப்ப அவங்களுக்கு என்ன வயசு இருக்கும், அவங்க எதனால இறந்தாங்க. ஸோ இதை நாம கரெக்டா நோட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ மோர் தேன் 2 மெம்பர்ஸ்க்கு மேல ஒரு ஃபேமிலியில இருக்கவங்க டெத்தா இருந்தாங்கன்னா அட்வர்ஸ் ஃபேமிலி ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவங்களுக்கு நம்ம ப்ரொபோசல் வந்து அக்செப்ட் பண்ணலாமா வேண்டாமான்ற டெசிஷன் எங்க எடுப்பாங்கன்னா, என்பி அண்டர் ரைட்டிங் டிவிஷன். ஸோ இந்த மாதிரி டீடைல்ஸ், ஹெல்த் ஆக்சஸ் பண்றதுக்கான டீடைல்ஸ் எல்லாம் அந்த ஃபார்ம்ல இருக்கும். ஒவ்வொரு செக்ஷன் முடிஞ்ச உடனேயும் அந்த கஸ்டமர் சைன் போடுற மாதிரி இருக்கும். இந்த ஃபார்ம் வந்து கம்பல்சரி போசர் தான். அதாவது யார் இன்சூரன்ஸ் வேணும்னு அப்ளை பண்றாங்களோ அவங்களோட ஓன் ஹேண்ட் ரைட்டிங்ல ஃபில் பண்றதுக்காக கொடுக்கப்பட்டது தான் ப்ரொபோசல்ஸ் எல்லாம். ஃபார்ம்ஸ் எல்லாமே கஸ்டமர் தான் கண்டிப்பா ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அவர் ஃபில் பண்ணணும், ஃபில் பண்ணிட்டு சைன் போடணும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, டெக்ளரேஷன் ஒரு பார்ட் இருக்கும். அந்த பார்ட்ல மேல நான் சொன்ன எல்லா விஷயங்களும் உண்மை அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருக்கும். ஃபீமேலுக்கு நீங்க பாலிசி கொடுக்குறப்ப எக்ஸ்ட்ரா ஒரு கொஸ்டின் இருக்கும். அவங்களுக்கு இப்ப பிரெக்னண்டா இருக்காங்களா, கைனகாலஜிக்கல் ப்ராப்ளம் இல்லாம இருக்கா, அவங்க ஹஸ்பண்ட்க்கு பாலிசி இருக்கா,
அவங்களோட லாஸ்ட் டெலிவரி டேட் என்ன, இந்த மாதிரியான கேள்வியெல்லாம் அவங்கள்ட்ட வாங்குவோம். ஏன்னா அவங்களுக்கு கைனகாலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இது போக இந்த ஃபார்ம் வந்து தமிழ்லையோ இங்கிலீஷ்லயோ ஹிந்திலயோ பிரிண்ட் பண்ணிருக்கு. ஆனா ஃபில் பண்ற கஸ்டமர் வந்து வேற லாங்குவேஜ்ல ஃபில் பண்றாரு. உதாரணமா ஃபார்ம் இங்கிலீஷ்ல இருக்கு, அவர் தமிழ்ல ஃபில் பண்றாருன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அப்ப இந்த ஃபார்ம்ல இருக்க கொஸ்டின்லாம் இன்னொருத்தர் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கணும். அப்படிங்கிற மாதிரியான வெர்னாகுலர் டெக்ளரேஷன் சொல்லுவோம். அதாவது ஃபார்ம் வேற லாங்குவேஜ்ல இருக்கு, கையெழுத்து வேற லாங்குவேஜ்ல இருந்தா வெர்னாகுலர் டெக்ளரேஷன்ல இந்த யார் எக்ஸ்பிளைன் பண்ணாங்களோ கஸ்டமருக்கு இந்த ஃபார்ம்ல இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் யார் எக்ஸ்பிளைன் பண்ணாங்களோ அவங்கள்ட்ட சைன் வாங்கணுங்கிறது ஒரு கர்டசி. மேக்சிமம் பாத்தீங்கன்னா நம்ம எல்ஐசி முகவரே அந்த வெர்னாகுலர் டெக்ளரேஷன்ல சைன் பண்ணி அவரோட சீல் வச்சிருவாரு. கஸ்டமர் வந்து ஃபார்மை வந்து அவருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்ல ஃபில் பண்ணலாம். கொஸ்டினை எக்ஸ்பிளைன் பண்ணது ஏஜென்ட். அடுத்தது இந்த ஃபார்ம் கூட சூட்டபிலிட்டி ஃபார்ம்னு இப்பெல்லாம் எல்லா நியூ பிசினஸ் ஃபார்ம் கூடவுமே சூட்டபிலிட்டி ஃபார்ம்னு வைக்கிறாங்க. சூட்டபிலிட்டி ஃபார்ம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, கஸ்டமருக்கு நம்ம போய் உட்கார்ந்து ப்ராடக்டை எக்ஸ்பிளைன் பண்ண உடனே அவரோட ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ், அவர் ஆல்ரெடி வச்சிருக்க பாலிசி, இப்ப இருக்கிற திட்டங்கள் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு ரஃப் பேப்பர்ல எழுதி கொடுப்போம். எழுதி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ரஃப் பேப்பர்ல எழுதி டிஸ்கஸ் பண்றதுக்கு பதிலா இந்த ஃபார்ம்ல எழுதி டிஸ்கஸ் பண்ணுங்க. இந்த ஃபார்ம்ல இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் அந்த ஆர்டர்ல கேட்டுட்டே வந்தீங்கன்னா கஸ்டமர் இப்ப என்ன பொசிஷன்ல இருக்காருங்கிறத ஏஜென்ட்டால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அவருக்கு என்ன ப்ராடக்ட் பிடிக்குதுங்கிறத செக் பண்ணலாங்கிறதுக்கு சூட்டபிலிட்டி ஃபார்ம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணணும்ன்ற அவசியமும் இல்லை அப்படின்ற மாதிரி கடைசியா ஒரு கொஸ்டின் இருக்கு. ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபில் திஸ் ஃபார்ம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ நாம என்ன பண்றோம்னா, மேக்சிமம் வந்து ஃபில் பண்ணா நல்லது. ஃபில் பண்ணலைங்கிற பட்சத்துல அந்த லாஸ்ட் காலம்ல மட்டும் கஸ்டமர்கிட்ட சைன் வாங்கிட்டு இந்த ஃபார்ம்ல அந்த ஃபார்மை நாம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி கொடுத்துடுறோம். அடுத்தது என்ன பண்றோம், ஏசிஆர்னு ஒரு ஃபார்ம் இருக்கு. இது யார் ஃபில் பண்ண வேண்டியது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏஜென்ட்ஸ் கான்ஃபிடென்சியல் ரிப்போர்ட்னு சொல்லுவோம். அதாவது முகவர் வந்து அந்த கஸ்டமரை பத்தின டீடைல்ஸ் அவருக்கு தெரிந்த உண்மைகளை எழுதி கொடுக்கறது. அப்ப அந்த புது பாலிசிக்கான ஃபார்மை ஃபில் பண்ணது கஸ்டமர், சூட்டபிலிட்டி ஃபார்மை ஃபில் பண்றதும் கஸ்டமர், ஏசிஆரை ஃபில் பண்றது ஏஜென்ட். இவர்கிட்ட என்ன கொஸ்டின் கேட்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கஸ்டமர்கிட்ட என்னெல்லாம் கொஸ்டின் கேட்டோமோ சேம் கொஸ்டின்ஸ்ல தான் இவர்கிட்டையும் இருக்கும். பேசிக் டீடைல்ஸை விட்டுட்டு அவர் என்ன பிளான் செலக்ட் பண்ணிருக்காரு, எவ்வளவு சம் அஷ்யூர்ட், அவர் ஹெல்த்தியா இருக்காரா, பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்டு பர்சனா இல்லாம இருக்காரா, டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டியில ஈடுபடாம இருக்காரா, அவரோட இன்கம் என்னவா இருக்கும், அவர் எங்க ஒர்க் பண்றாரு, எவ்வளவு ஹைட் இருக்காரு, எவ்வளவு வெயிட் இருக்காரு, இந்த மாதிரி ரிஸ்க் அக்சஸ் பண்றதுக்கான தேவையான விஷயங்களை ஏஜென்ட்ட நாம கேட்கிறோம். இப்ப ஏஜென்ட் சொல்ற ஆன்சரும் அந்த கஸ்டமர் சொல்ற ஆன்சரும் டிஃபரா இருக்காம இருக்கணும். ஒரே மாதிரியா இருந்தா மட்டும்தான் ப்ரப்போசல் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு மூவ் ஆகும். இப்ப ஏசிஆர் ஃபில் பண்ணி ஏஜென்ட் வந்து சைன் பண்றப்ப கம்பல்சரி அந்த சைனுக்கு கீழே ஏஜென்ட்டோட சீல் வைக்கணும். அப்ப வந்து கஸ்டமர் வந்து எல்லா ஃபார்ம்லயும் சிக்னேச்சர் ஆஃப் த ப்ரப்போசர் அல்லது சிக்னேச்சர் ஆஃப் த லைஃப் அஷ்யூர்னு கேட்டிருக்க இடத்துலலாம் கஸ்டமர் சைன் பண்ணுவாரு. விட்னஸ்னு கேட்டிருக்க இடத்துலயும் சப்போஸ் ஃபார்ம்ல வெர்னாகுலர் சைன் இருந்துச்சு, ஃபார்ம் வேற லாங்குவேஜ்ல இருந்து இவர் வேற லாங்குவேஜ்ல சைன் போட்டிருந்தாருன்னா அங்க ஒரு சிக்னேச்சரும், ஏசிஆர்ல ஒரு இடத்துல சிக்னேச்சர் ஆஃப் த ஏஜென்ட் இருக்கும், அங்கேயும் முகவருடைய சைன் போட்டு அவரோட சீல் வைக்கணும். அடுத்தது எம்ஹெச்ஆர்னு ஒன்று இருக்கும். இது ஏசிஆரோட லாஸ்ட்லயே இருக்கும். எம்ஹெச்ஆர் மீன்ஸ் மாரல் ஹசார்ட் ரிப்போர்ட். மாரல் ஹசார்ட் ரிப்போர்ட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப கஸ்டமர் சொன்னதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு எப்படி முகவர் வந்து சர்டிஃபை பண்ணாரோ அதே மாதிரி ஒரு வளர்ச்சி அதிகாரியோ, பிரான்ச் மேனேஜரோ, அசிஸ்டன்ட் பிரான்ச் மேனேஜரோ ஒரு சம்மஷ்யூடுக்கும் ஒரு லிமிட் இருக்கு. 1 crore வரைக்கும் ஒருத்தர் சைன் பண்ணலான் இருக்கும், 2 crore வரைக்கும் ஒருத்தர் சைன் பண்ணலான் இருக்கும். இதெல்லாம் எவ்ரி டைம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும், ரூல்ஸ் எல்லாம் மாறிட்டே இருக்கும். பட் யார் சைன் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ஒரு டெவலப்மெண்ட் ஆஃபீஸரோ, பிரான்ச் மேனேஜரோ, அசிஸ்டன்ட் பிரான்ச் மேனேஜரோ, எம்ஹெச்ஆர் சைன் பண்ணலாம். என்ன அதோட மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேல இருக்கிறதெல்லாம் நான் ரெஃபர் பண்ணிட்டேன், ஆம் மேல சொன்னதெல்லாம் உண்மைதான், அவரோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நான் வெரிஃபை பண்றேன்னு சொல்ற மாதிரி தான். அந்த டாக்குமெண்ட்ஸ் அவர் கொடுக்குறாரு இல்லையா, டாக்குமெண்ட்ஸ் அதுலலாம் வந்து இவங்களோட சைனோட நம்ம அட்டாச் பண்ணுவோம். ஓகே, அப்ப 300 ஃபார்ம் ஓகே. இனி நாம பார்க்க போறது 360 ஃபார்ம். 360 ஃபார்ம் அப்படிங்கிறது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, 18 வயதுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு 360. 18 வயதுக்கு கீழே இருந்தாலே அந்த 360 ஃபார்ம் தான் நாம உபயோகப்படுத்தணும். இந்த ஃபார்ம் இவங்க மேஜரா இல்லாம மைனரா இருக்கிறதுனால மேஜர் அப்பா அல்லது அம்மா அவங்க தான் இவங்களுக்காக ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, பாலிசியை ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. இன்சூரன்ஸ் யாருக்கு இருக்கும்னு பாத்தீங்கன்னா, குழந்தைக்கு அந்த 18 வயதுக்கு கீழே இருக்கவருக்கு தான் இன்சூரன்ஸ். ஆனா பாலிசியை யாரு ப்ரப்போஸ் பண்ண முடியும், 18 வயதுக்கு மேல இருக்கிறவங்க தான் ப்ரப்போஸ் பண்ண முடியும், அவங்க தான் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ண முடியும். அதனால அப்பாவோ அம்மாவோ ப்ரப்போஸ் பண்றாங்க, இந்த குழந்தைய வந்து லைஃப் அஷ்யூர்டா எடுத்துட்டு நம்ம சில்ட்ரன்ஸ் பிளான் கொடுக்குறோம். அப்ப சில்ட்ரன்ஸ் பிளான் கொடுக்குறப்ப 360 ஃபார்ம் ஃபில் பண்ணுவோம்.
ஸோ இதுல வந்து யாருக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுக்க போறோம்? குழந்தைக்கு தான். அப்ப இதுல கேட்டிருக்க ஹைட்டு, வெயிட்டு, இல்ல ஃபேமிலி ஹிஸ்டரி, இந்த ரிஸ்க் அக்சஸ் பண்ற எல்லா கொஸ்டினுமே யாருக்காக கேட்கப்பட்டது? குழந்தைக்காக கேட்கப்பட்டது. அப்ப குழந்தையோட டீடைல்ஸ் தான் அங்க ஃபில் பண்ணணும். அடுத்த ஒரு சின்ன ஒரு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 360 ஃபார்ம் கொடுக்கறப்ப நம்மளுக்கு எல்லாம் தெரியும் இன்சூரன்ஸ் வந்து குழந்தைக்கு தான் கொடுக்க போறோம்னு. அப்ப ஃபாதரோ மதரோ பாலிசிக்கு ப்ரப்போஸ் பண்ணிருக்கிறது யாரோ அவங்க இல்லைன்னா அப்ப யாரு பணம் கட்டுவது? இந்த குழந்தை கட்டி தானே ஆகணும். ஏன்னா சில்ட்ரன்ஸ் பிளானை பொறுத்த வரைக்கும் ப்ரப்போசருக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடையாது, லைஃப் அஷ்யூர்டுக்கு தான் இன்சூரன்ஸ் கவரேஜ். இந்த சுச்சுவேஷன்ல ப்ரப்போசர் இறந்துட்டாருன்னா சோ இந்த ப்ராடக்ட்ல யாரு பணம் செலுத்துவது அப்படின்ற ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. சோ இதை நாம ஓவர் கம் பண்றதுக்கு என்ன பண்றோம்னா எக்ஸ்ட்ரா ஒரு ரைடரை வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். அது என்ன ரைடர் அப்படின்னு பாத்தீங்கன்னா PWBன்னு சொல்லுவோம், பிரீமியம் வேவர் பெனிஃபிட். அதாவது ப்ரப்போசர் இந்த பாலிசிக்கு பணம் செலுத்தும் ப்ரப்போசர் இல்லைன்னா அந்த குழந்தைக்கு பிரீமியம் பணம் செலுத்துவதிலிருந்து விலக்கு அளித்து அந்த பாலிசியோட பிரீமியம் ஃபுல்லா வேவ் பண்ணிட்டு லாஸ்டா மெச்சூரிட்டி பெனிஃபிட் கொடுக்கறது தான் பிரீமியம் வேவர் பெனிஃபிட். அப்ப இந்த பெனிஃபிட்டை கம்பல்சரி 360 ஃபார்ம் கூட ஆட் பண்ணி கொடுத்தாதான் ஒரு பாலிசிக்கு பணம் செலுத்தும் நபர் இல்லைனாலும் பிரீமியம் கட்டாம பெனிஃபிட் வரும். அடுத்து நாம என்ன பார்க்கணும்னா இப்ப PWB ரைடர் கொடுத்தா 360 ஃபார்ம் கூட 300 ஃபார்ம் ஒன்று அட்டாச் பண்ணணும். PWB ரைடர் கொடுத்தா 360 ஃபார்ம் கூட 300 அட்டாச் பண்ணணும். அது எதுக்காக? அந்த ப்ரப்போசருக்கும் ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி வந்துருது இல்லையா, அந்த பிரீமியம் கட்டுறதுல இருந்து விலக்கு அளிக்கிறோம்ல ப்ரப்போசர் இல்லைன்னா. அப்ப ப்ரப்போசரோட ரிஸ்கையும் நாம ஆக்சஸ் பண்ணணும், ப்ரப்போசரோட பேசிக் டீடைல்ஸையும் நம்ம வந்து வாங்கணும். அதுல வந்து 300 ஃபார்ம்ல நம்ம ஃபில் பண்ணி கொடுக்குறப்ப அப்ப குழந்தையோருக்கும் லைஃப் அஷ்யூர்ட் ஆயிடுச்சு, இந்த ப்ரப்போசருக்கும் ஒரு இன்சூரன்ஸ் கவரேஜ் மாதிரி ஒரு சின்ன கவரேஜ் வந்துருச்சு. அந்த கவரேஜ் எந்த அளவுக்கு இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த குழந்தையோட பாலிசிக்கான பிரீமியம் செலுத்தும் அளவிற்கு அவருக்கு கவரேஜ். உதாரணமா ஒரு குழந்தையோட பாலிசிக்கு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் ப்ரப்போசர் கட்டுறாருன்னா 15 வருஷம் டேர்ம் எடுத்திருக்காருன்னா ஃபர்ஸ்ட் இயர் பிரீமியம் இப்ப கட்டிட்டாரு. பேலன்ஸ் எத்தனை வருஷத்துக்கு கட்டணும்? 14 வருஷத்துக்கு கட்டணும். 14 வருஷத்துக்கு எவ்வளவு கட்டணும்? 14 lakhs கட்டணும். அப்ப இவர் தன்னையே எவ்வளவுக்கு இந்த பாலிசி வழியா இன்சூர் பண்ணிருக்காருன்னா 14 lakhக்கு இன்சூர் பண்ணிருக்காரு. இந்த ஃபாதர் இல்லைன்னா இந்த பிரீமியம் கட்டாமலேயே இந்த குழந்தைக்கு இந்த பெனிஃபிட்ஸ் ஃபுல்லா வந்துடும். அப்ப 360 ஃபார்ம் கூட சூட்டபிலிட்டி ஃபார்ம் வைக்கணும், அதே மாதிரி ACR வைக்கணும். ACR எப்படி ஃபில் பண்றது எல்லாமே காமன் தான். சூட்டபிலிட்டி ஃபார்ம், ACR இதெல்லாம் காமன் தான். இப்ப 360 ஃபார்ம் கூட 300 வந்து PWB பெனிஃபிட்காக வைக்கணும். சில ஃபாரின் கஸ்டமர்ஸ் வந்து PWB வேண்டான்னு சொல்லிடுவாங்க. ஆல்ரெடி எனக்கு சஃபிஷியண்டா இன்சூரன்ஸ் இருக்கு, ஸோ PWB வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நமக்கு 300 ஃபார்ம் வைக்கணும்ன்ற நெசசரி கிடையாது. தென் அடுத்தது நாம என்ன பார்க்க போறோம்னா 340 ஃபார்ம் பத்தி பார்க்க போறோம். 340 ஃபார்ம் எதுக்கு யூஸ் பண்றோம்னா அனதர் லைஃப் மேல ப்ரப்போஸ் பண்றதுக்கு. எந்தெந்த சுச்சுவேஷன்ல எல்லாம் அனதர் லைஃப் மேல ப்ரப்போஸ் பண்ணுவோம்? 20 years old ஒரு மெம்பர் இருக்காரு, அவங்க வந்து ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க, பட் அவருக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு ஃபாதர் ஆசைப்படுறாரு அப்படின்னா அப்ப நாம யாருக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுப்போம்? 20 years old மேஜர் ஸ்டூடெண்ட், 18 வயதுக்கு மேல ஆயிட்டாலும் கூட அவங்க ஸ்டூடெண்டா இருக்காங்க, இன்கம் ஏர்ன் பண்ணல. அப்ப யார் இன்கம் ஏர்ன் பண்றா? ஃபாதர் இன்கம் ஏர்ன் பண்றாரு. ஸோ அவர் வந்து இந்த குழந்தைக்காக ஒரு இன்சூரன்ஸை ப்ரப்போஸ் பண்றாரு. ஸோ இந்த சுச்சுவேஷன்ல நம்ம 300 ஃபார்ம் கொடுக்க முடியாது. ஏன்னா ஓன் லைஃப் எனக்கு நானே பாலிசி போட்டு நானே பிரீமியம் செலுத்துற மாதிரி இருந்தாதான் 300 கொடுக்க முடியும். ஆனா இதுல என்ன பண்றோம்? 18 இயர்ஸ்க்கு மேல இருக்கவங்க தான், ஆனா வந்து ஸ்டூடெண்ட் மேஜர் ஸ்டூடெண்டா இருக்கிறதுனால அவரால் இன்கம் ஏர்ன் பண்ண முடியல. ஸோ ஃபாதர் வந்து ப்ரப்போஸ் பண்றாரு. அந்த சமயத்துல நம்ம 340 யூஸ் பண்ணுவோம். அப்புறம் எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ஸ்கீம்ல முதலாளி தொழிலாளிக்கு பாலிசி எடுக்கும் பொழுதும் 340 யூஸ் பண்ணலாம். அப்புறம் கணவன் வந்து மனைவி மீதுல பாலிசி எடுத்துக்கலாம், மனைவி வந்து கணவன் மீது பாலிசி எடுக்கலாம். அப்பெல்லாம் 340 யூஸ் பண்ணலாம். யாரு பணம் கட்டுற ஆள் டிஃபர் ஆகிறப்ப 340 யூஸ் பண்ணுவோம். லைஃப் இன்சூரன்ஸ் வேற ஒருத்தருக்கு, பிரீமியம் செலுத்துறது வேற ஒருத்தர். இந்த சுச்சுவேஷன்ல 340 யூஸ் பண்றோம். இந்த 300, 360, 340 இந்த ஃபார்ம்ஸ் கூட எல்லாம் நம்ம அட்டாச் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஏஜ் ப்ரூஃப் அட்டாச் பண்ணணும், அப்புறம் ஐடி ப்ரூஃப் அட்டாச் பண்ணணும், அட்ரஸ் ப்ரூஃப் அட்டாச் பண்ணணும், ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அட்டாச் பண்ணணும். இதெல்லாம் KYC ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு கஸ்டமர் நம்ம கிட்ட ஒரு சர்வீஸ்க்காக நம்மளை அப்ரோச் பண்றாருன்னா அவருடைய ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கம்பல்சரி வாங்கிக்கணும். இப்போ நம்ம இன்சூரன்ஸும் அவருக்கு சேர்த்து கொடுக்கறதுனால இன்சூரன்ஸுங்கிறது வயது சம்பந்தப்பட்ட விஷயம். ஸோ வயது சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கிறதுனால நம்ம ஏஜுக்கும் ஒரு ப்ரூஃப் அது கூட எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிறோம். ஏஜ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், போட்டோ வாங்கணும். இப்போ ஏஜ், ஐடி, போட்டோ இது மூணுமே ஒரே ப்ரூஃப்ல வந்துருச்சு. அந்த ப்ரூஃப் கவர்மெண்டால அங்கீகரிக்கப்பட்ட ப்ரூஃப்னா நம்ம மூணுக்கும் தனித்தனி ப்ரூஃப் வாங்க வேண்டியதில்லை, ஒரே ப்ரூஃப் வாங்கினாலே போதும். அப்படி ஏதாச்சும் ப்ரூஃப்ஸ் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா
கவர்மெண்டோட அங்கீகாரம் பெற்ற ஆதார் கார்டு, அதில் 3மே இருக்கும். ஏஜ் இருக்கும், ஐடி ஃபோட்டோ இருக்கும், அட்ரஸும் இருக்கும். அதே மாதிரி டிரைவிங் லைசன்ஸ், 2 வீலர் 4 வீலர் டிரைவிங் லைசன்ஸ்லையும் நம்மளுக்கு இந்த 3 விஷயமுமே வரும். அது போக வேற எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட். கண்டிப்பாக பாஸ்போர்ட்டில் ஃபோட்டோ இருக்கும், ஏஜ் இருக்கும், அட்ரஸ் இருக்கும். அப்போ இந்த 3மே ஒன்றா வர மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் வாங்கிட்டோம்னா ஒரு டாக்குமெண்ட் நம்ம சப்மிட் பண்ணாலே எனாஃபாக இருக்கும். சில பேர் வந்து பேன் கார்டு சப்மிட் பண்ணுவாங்க ஏஜ் ப்ரூஃப்க்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ இருக்கும், அவரோட ஏஜ் இருக்கும், ஆனால் அட்ரஸ் வந்து பேன் கார்டில் இருக்காது. அப்போ அட்ரஸ்க்காக வேற ஏதாவது ப்ரூஃப் தரேன்னு சொல்லுவார். சில சமயத்தில் அவர் கொடுக்குற எல்லா ப்ரூஃப்லையும் அவரோட பெர்மனன்ட் அட்ரஸே இருக்கும், கம்யூனிகேஷன் இப்போ இருக்கிற அட்ரஸ் இருக்காது. இந்த மாதிரி சமயத்தில் அவருக்கு நாம எப்படி ஹெல்ப் பண்ணலாம்னா, இப்போ இருக்கிற அட்ரஸ் வாங்குறதுக்கு ரெண்டல் அக்ரிமெண்ட் அவர் கொடுக்கலாம். இப்போ யாருக்குமே வந்து ரெண்டல் அக்ரிமெண்ட் ஈஸியாக கிடைக்கும். அவர் வந்து ஒன்று வாடகைக்கு இருப்பார், இல்லைன்னா போகியத்துக்கு இருப்பார். இப்போ அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட வாங்கலாம். இல்லை அது அவரோட ஓன் ப்ராப்பர்ட்டி அப்படின்ற பட்சத்தில் ப்ராப்பர்ட்டி ரெசிப்ட் கொடுக்கலாம், வீட்டோட டாக்குமெண்ட்ஸ் கூட கொடுக்கலாம். அடுத்தது கேஸ் பில், ஃபோன் பில், இபி பில் இதெல்லாமே நாம அட்ரஸ் ப்ரூஃப்க்கு எடுத்துக்கலாம். ஓட்டர் ஐடியும் அட்ரஸ் ப்ரூஃப்க்கு எடுத்துக்கலாம். ஓட்டர் ஐடியில் டேட் ஆஃப் பர்த் இருக்கு, போட்டோ இருக்கு, அட்ரஸ் இருக்கு. இதை ஸ்டாண்டர்ட் ஏஜ் ப்ரூஃபா ஆனால் அரசாங்கம் அங்கீகரிக்கவில்லை. அதனால இதை நாம ஸ்டாண்டர்ட் ஏஜ் ப்ரூஃபா எடுத்துக்க முடியாது. ஐடிக்கு எடுத்துக்கலாம், அட்ரஸ்க்கு எடுத்துக்கலாம். ஏஜுக்கு மட்டும் கண்டிப்பா அவர் ஒரு நல்ல ஏஜ் ப்ரூஃப் சப்மிட் பண்ணணும். அது என்ன நல்ல ஏஜ் ப்ரூஃப்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்தால் திரும்ப திரும்ப வெரிஃபை பண்ணி வழங்கப்பட்ட ப்ரூஃப்ஸை தான் வந்து ஸ்டாண்டர்ட் ஏஜ் ப்ரூஃப்னு சொல்றாங்க. இப்போ ஓட்டர் ஐடியில எல்லாம் பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டில் என்ன ஏஜ் இருந்துச்சோ குத்து மதிப்பா அந்த ஏஜையே போட்டு அப்பெல்லாம் ஓட்டர் ஐடி கொடுத்தாங்க. அதுக்கும் முன்னாடிலாம் ஓட்டர் ஐடி எப்படி கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாயால நம்ம என்ன இப்போ வருவாங்க வீட்டுக்கு சென்சஸ் எடுக்கிறதுக்கு, நம்ம என்ன சொல்றோமோ அதை அவங்க நோட் பண்ணிக்குவாங்க. இப்போ குமார்னு இந்த வீட்டில் இருக்காருங்க, 40 வயசுன்னு சொல்லியிருந்தோம்னா அவங்க குமார் 40 வயசுன்னு எழுதிட்டு போயிட்டு அதையே ஓட்டர் ஐடியில போட்டு கொடுப்பாங்க. பட் டிரைவிங் லைசன்ஸோ நம்மளோட பாஸ்போர்ட்டோ இல்லை இப்போ கொடுக்குற ஆதார் கார்ட்ஸோ அந்த மாதிரி கிடையாது. அவங்க வந்து பர்த் சர்டிஃபிகேட்டை, ஸ்கூல் சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ணி தான் அந்த டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், ஆதார் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இதை ஸ்டாண்டர்ட் ஏஜ் ப்ரூஃப்னு எடுத்துக்கலாம். ஸ்டாண்டர்ட் ஏஜ் ப்ரூஃப் சப்மிட் பண்ணாதான் நம்ம நல்ல சம் அஷ்யூர்ட்ல சேம் ப்ரீமியம்ல பாலிசி கொடுக்க முடியும். இப்போ இது போக என்ன மோட்ல பாலிசி கொடுக்குறான்னு பார்க்கணும். இயர்லி, குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி, மந்த்லி அப்படின்னு நிறைய மோட்ஸ் இருக்கு இல்லையா? அந்த மோட்ல இவர் ஸ்பெசிஃபிக்கா ஒருவேளை பேங்க்ல பிடிக்கிற மாதிரி எனக்கு அட்டாச் பாலிசி கூட பேங்க் டீட்டெயில்ஸ் அட்டாச் பண்ணி நான் வந்து இனிமே பாலிசிக்கு பணம் கையில கட்ட மாட்டேன், பேங்க்ல இருந்து எடுத்துக்கிற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டா நேட்ச் ஃபார்ம்னு சொல்லி ஒரு ஃபார்ம் இருக்கு. அந்த ஃபார்ம் கொடுக்கணும். அந்த ஃபார்மை மடிக்கவோ, ஸ்டாப்லர் போடவோ, கசக்கவோ கூடாது. பிகாஸ் இந்த ஃபார்ம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கேனிங் மிஷின்ல என்ட்ரு பண்ணுவாங்க. இந்த ஸ்கேனிங் மிஷின் வழியா நம்ம எழுதியிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் உள்ள போய் அது கேப்சர் ஆகும். அப்ப அந்த ஃபார்ம் ஆனது எந்த கசங்களும் அடித்தல் திருத்தலும் இல்லாம இருக்கணும். அது மேனுவலா என்ட்ரி போடுற ஃபார்ம் இல்லை, நீங்க ஃபில் பண்ணி கொடுத்ததை மிஷின்ல போட்டு என்ட்ரி போடுறதுனால அதை நம்ம கேர்ஃபுல்லாவே ஃபில் பண்ணணும். அதுல இருக்க எல்லா காலமும் ஃபில் பண்ண வேண்டியதில்லை. கஸ்டமரோட சிக்னேச்சர்னு 3 சிக்னேச்சர் கேட்டிருப்பாங்க. நம்ம ஒரு சிக்னேச்சர் வாங்கி இருந்தா போதும். ஃபர்ஸ்ட் இருக்கிற காலம்ல ஒரு சிக்னேச்சரும் அதுக்கு கீழே அவரோட பேரை கேபிட்டல் லெட்டர்ல எழுதிடணும். அப்புறம் பாலிசி நம்பர் ஆனதுக்கு அப்புறம் பாலிசி நம்பர், கஸ்டமரோட மொபைல் நம்பர், அவரோட பேங்க் ஐடி, பேங்கோட அக்கௌண்ட் நம்பர், பேங்க் எந்த பேங்க், ஐஎஃப்எஸ்சி கோடு, இந்த மாதிரி பேசிக் டீடைல்ஸ் மட்டும் ஃபில் பண்ணி கொடுத்துடணும். அதில் ப்ரீமியம் போடுறது, ஃப்ரீக்வன்சி போடுறதெல்லாம் ஆஃபீஸில் போட்டுக்குவாங்க. அப்புறம் என்ன டேட்டில் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்களோ அந்த டேட்ஸ் தான் அங்கெல்லாம் வந்து போடுறதுனால நம்ம டேட் எல்லாம் ஃபில் பண்ணி கொடுக்கக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சேலரி சேவிங்ஸ் ஸ்கீம், எஸ்எஸ்எஸ்ல பாலிசி போடுவாங்க. இவங்களுக்கு எஸ்எஸ்எஸ் ஃபார்ம்னே ஒரு ஃபார்ம் இருக்கு. இப்போ 300 ஃபார்ம் கூட அந்த எஸ்எஸ்எஸ் ஃபார்மையும் ஆட் பண்ணணும். ஏன் எஸ்எஸ்எஸ் ஃபார்ம் ஆட் பண்ணணும்னா இவங்களுடைய சம்பளத்தில் பணம் பிடிக்கிற மாதிரி பாலிசி போடுறாங்க. பேங்க்ல இல்லை, சம்பளமானது பேங்க்குக்கு வந்ததுக்கு அப்புறம் பிடிச்சா மட்டும்தான் பேங்க்ல டெபிட் பண்றது. அதுக்கு நேட்ச் ஃபார்ம் கொடுக்கணும். சம்பளம் வர்றப்பவே சம்பளத்துல பிடிச்சிட்டு சம்பளம் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஸ்கீம் தான் ட்ரிபிள்எஸ். இந்த ட்ரிபிள்எஸ் ஃபார்ம் வந்து மேக்சிமம் வந்து நம்ம டீச்சர்ஸ், கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு, ரெப்யூட்டட் கம்பெனிஸ்ல வேலை பார்க்குறவங்களுக்கு ஆல்ரெடி அந்த நிர்வாகத்துல ட்ரிபிள்எஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம புதுசாக தான் ஒரு கம்பெனியில இந்த சிஸ்டமை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ண போறோம்னா அதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம அதெல்லாம் தனித்தனி வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தது சர்வீஸ் ரிலேட்டடான என்னென்ன விஷயங்கள் இருக்கு, அதுக்கு என்ன ஃபார்ம் யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல என்ன சர்வீஸ் வரும், பாலிசி கொடுத்தாச்சு, அவங்க தொடர்ந்து பணம் கட்டிட்டு இருக்க போறாங்க. சப்போஸ் கட்டாம விட்டுட்டாங்கன்னா என்ன நடக்கும்? இப்ப கட்டாம விட்டதுல இருந்து 6 மாதம் வரைக்கும் அவங்க டைரக்டா கவுண்டர்லேயே கட்டிக்கலாம். 6 மாசத்துக்கு மேல ஆகுறப்ப
பாலிசி லேப்ஸ் ஆகிருக்கும், பக்கா லேப்ஸ் ஆகிருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா ரிவைவல் ஃபார்ம் கொடுத்து தான் அவங்க பாலிசியை திரும்ப கட்ட முடியும். ரிவைவல் ஃபார்ம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டெக்ளரேஷன் ஆஃப் குட் ஹெல்த், DGH அப்படின்னு சொல்லுவாங்க. DGH ஃபார்மில் ப்ரப்போசல் ஃபார்மில் கேட்டிருக்க எல்லா டீட்டெயில்ஸுமே வாங்குவாங்க. எப்படி புதுசாக பாலிசி போடுறப்ப என்ன பேசிக் டீட்டெயில்ஸும் வாங்கியிருப்பாங்க, ரிஸ்க் ஆக்சஸ் பண்ணுற டீட்டெயில்ஸும் வாங்கியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இப்பயும் பேசிக் டீட்டெயில்ஸ் வாங்குவாங்க. பிகாஸ் இப்போ ஃபோன் நம்பர் மாறி இருக்கலாம், மெயில் ஐடி மாறி இருக்கலாம், அட்ரஸ் மாறி இருக்கலாம், நீங்கள் உங்கள் பேரை கூட நீங்கள் ஏதாச்சும் நியூமராலஜி படி மாற்றிருக்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால பேசிக் டீட்டெயில்ஸும் திரும்ப வாங்குவாங்க. ரிஸ்க் ஆக்சஸ் பண்ணுற விஷயம் என்னென்ன, பழையபடி நீங்கள் வந்து இடையில ஏதாவது உடம்பு சரியில்லாமல் இருந்தீங்களா, இப்போ நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்க, இப்போ வேலை பார்க்குற இடத்துல பேஷனல் ஹசார்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக இப்போயும் உங்களை ஹெல்த் ஆக்சஸ் பண்ணுற டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அப்புறம் சிக்னேச்சர் எகைன் வந்து நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஃபார்ம்லையும். அந்த ஃபார்மில் பண்ணுற சைனும் முன்னாடி நீங்கள் லாகின் பண்ணுறப்ப கொடுத்த ஃபார்மில் இருக்க சைனும் டிஃபர் ஆனிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து உங்களோட சிக்னேச்சரை ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணணும். ஏன்னா இந்த ஃபார்மை ஃபில் பண்ணியிருக்கிறது நீங்கள் தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு எவிடன்ஸ் வேணும் இல்லையா. ஃபர்ஸ்ட் நீங்கள் தமிழில் குமார்னு போட்டிருப்பீங்க, இப்போ இங்கிலீஷில் குமார்னு எழுத கற்றுக்கிட்டு இங்கிலீஷில் சைன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆஃபீஸ்க்கு என்ன டவுட் வரும், அந்த குமாரும் பாலிசி லாகின் பண்ண குமாரும் பாலிசி ரிவைவல் பண்ண வந்த குமாரும் ஒரே குமாரான்ற டவுட் வருமா வராதா. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்பெசிமன் ஃபார்ம்னு ஒரு ஃபார்ம் இருக்குது. அந்த ஃபார்மில் நீங்கள் வந்து உங்கள் கையெழுத்து இதுதான், நீங்கள் போட்ட கையெழுத்து தான் இது அப்படிங்கிறதுக்கு இப்போ நீங்கள் புதுசாக இருக்கிற கையெழுத்தை ஒரு 4 கையெழுத்து போட்டு இந்த கையெழுத்தை இவர் தான் போட்டாருங்கிறத ஒருத்தர் சர்டிஃபை பண்ணணும். அது சர்டிஃபை பண்ணுறது தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா பள்ளி தலைமை ஆசிரியர், டாக்டர்ஸ், அட்வொகேட், லாயர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்க அதை வந்து அட்டஸ்ட் பண்ணலாம். அல்லது LIC அலுவலகத்தோட அதுக்கு கிளப் மெம்பர் முகவருக்கு மட்டும் அந்த அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வளர்ச்சி அதிகாரி, அப்புறம் பிரான்ச் மேனேஜர், நிர்வாக அதிகாரிகள் இவங்கெல்லாம் வந்து அட்டஸ்ட் பண்ணலாம். ஸோ ஒரு பாலிசிக்கு சர்வீஸ்க்கு உள்ளே வர்றோம்னா நம்ம பழைய கையெழுத்தும் இப்போ கையெழுத்தும் மாறி இருக்குன்னா ஸ்பெசிமன் ஃபார்ம் வைக்கணும். இப்போ ரிவைவலுக்காக உள்ளே வந்த கஸ்டமர் 18 வயசுக்கு மேற்பட்டவராக இருந்தாருன்னா ஃபார்ம் நம்பர் 680 ஒன்று வைப்பாங்க. 18 வயதுக்கு கீழே இருக்க நபருக்கு ஃபார்ம் நம்பர் 700 அப்படின்னு ஒன்று வைப்பாங்க. இந்த ஃபார்ம்ஸ் கூடயும் நம்ம KYC நாம்ஸ் படி ஐடி ப்ரூஃபும் அட்ரஸ் ப்ரூஃபும் கொடுக்கணும், ஃபோட்டோ தேவையில்லை. அடுத்ததாக என்ன வருவாங்க, லோனுக்காக வருவாங்க. லோனுக்காக வர்றப்ப இவங்களுக்கு என்ன மாதிரியான ஃபார்ம்ஸ் கேட்போம் அப்படின்னா லோன் ஃபார்ம்னு ஒரு ஃபார்ம் இருக்குது, அந்த ஃபார்ம் கேட்போம். அந்த லோன் ஃபார்ம் வந்து 5000 ரூபாய்க்கு மேலே லோன் வாங்குறாரு அப்படின்னா ரெவென்யூ ஸ்டாம்ப் போட்டு சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். 5000 ரூபாய்க்கு கீழே தான் லோன் அமௌண்ட் வருதுன்னா ரெவென்யூ ஸ்டாம்ப் வேண்டியதில்லை. ஸோ ரெவென்யூ ஸ்டாம்ப் 5000 மேலே இருந்தால் நம்ம ஓட்டணும். அந்த ஃபார்மில் என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பேசிக் டீட்டெயில்ஸ் இருக்கும். பேர் என்ன, அட்ரஸ் என்ன, மொபைல் நம்பர் என்ன, மெயில் ஐடி என்ன, பாலிசி நம்பர் என்ன. ஏன்னா பாலிசி ஆனதுக்கு அப்புறம் தானே லோன் எடுக்க வராரு, எந்த பாலிசில இருந்து உங்களுக்கு லோன் வேணும், அப்படியே உங்களுக்கு லோன் வேணும்னா இந்த லோன் அமௌண்ட்டை எந்த அக்கௌண்ட்ல நான் கிரெடிட் கொடுக்கணும் உங்களுக்கு, அப்போ உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அதில் கொடுக்கணும். இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் இருக்கும். அப்புறம் இந்த பாலிசியில லோன் வாங்குறப்ப இந்த பாலிசியோட உரிமைகளை கார்பரேஷனுக்கு மாற்றி கொடுக்கறது அசைன்மெண்ட்னு சொல்லுவோம். அந்த அசைன்மெண்ட்டுக்கான படிவமும் அதுக்குள்ளேயே லோன் ஃபார்முக்குள்ளேயே இருக்கும். அதாவது அந்த இது என்ன சொல்லுதுன்னா இந்த பாலிசியோட லோன் முடிகிற வரைக்கும் இந்த பாலிசியில இருந்து வர்ற எல்லா பெனிஃபிட்டும் வந்து அந்த கார்பரேஷனுக்கே நான் கொடுத்துட்றேன். அதாவது இப்போ சர்வைவல் பெனிஃபிட், இப்போ பாலிசியில் லோன் எடுத்திருக்காரு 10,000 ரூபாய்க்கு, அவருக்கு ஒரு 4-5 மாதம் கழிச்சு ஒரு மணி பேக் வரப்போகுது 20,000. அப்போ அதில் என்ன ஆகும்னா 20,000ல் இந்த 10,000 கார்பரேஷன் பிடிச்சிக்கிட்டு பேலன்ஸ் 10,000 போடுறதுக்கு தான் அசைன்மெண்ட் எழுதி வாங்கிக்கிறாங்க. இந்த பாலிசியில் வர பணத்தில் உங்களுக்கு தான் முதல் உரிமை அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ முதல் உரிமை நமக்கு இருக்கிறதுனால, கார்பரேஷனுக்கு இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, அவர் கொடுக்க வேண்டிய 10,000 அந்த 20,000ல இருந்து மைனஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் 10,000 அவருக்கு கிரெடிட் பண்ணிட்டு இந்த பாலிசி பாண்டை வந்து லோன் வாங்குறப்ப கார்பரேஷன் வாங்கி வச்சுக்குவாங்க, பிளட்ஜிங்காக வச்சுக்குவாங்க. லோன் க்ளோஸ் ஆகுறப்ப இந்த பாலிசி பாண்டை உங்களோட அட்ரஸ்க்கு வந்து கொரியர் அனுப்புவாங்க. சப்போஸ் நீங்கள் அட்ரஸ் சேஞ்ச் ஆயிருக்குன்னா நீங்கள் கார்பரேஷனில் லோன் க்ளோஸ் ஆகுறப்ப இன்டிமேஷன் கொடுத்தீங்கன்னா அந்த அட்ரஸ்க்கு கொரியர் அனுப்பிடுவாங்க. அடுத்தது சரண்டர். சரண்டர் எப்போ வரும், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பணம் செலுத்தி குறிப்பிட்ட காலத்துக்கு இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறேன்னு சொல்ல ஒரு நபர் குறிப்பிட்ட காலம் பணம் செலுத்த முடியாம பாலிசியை தொடர முடியாம என்ன பண்ணுவாரு, சரண்டருக்கு வருவாரு. அப்படி சரண்டருக்கு வர்றப்பையும் லோனுக்கு வர்றப்ப என்னென்னலாம் டீட்டெயில்ஸ் கேட்டோமோ அதே சேம் டீட்டெயில்ஸ் தான் ஃபார்ம்ல சரண்டர் ஃபார்ம்னு போட்டிருப்போம். அதே தான் என்னென்ன 5,000 மேல இருந்தா ஸ்டாம்ப் போட்டு சைன் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எந்த அக்கௌண்ட்ல பணத்தை கிரெடிட் பண்ணணுமோ அந்த அக்கௌண்ட்டோட நம்பர் அங்கே எழுதியிருக்கணும். அப்புறம் சரண்டருக்கு வர்றப்ப ஒரிஜினல் பாலிசி பாண்டை அங்கேயே சரண்டர் பண்ணிடணும். அப்போ சரண்டர் ஃபார்ம் கூடயும் லோன் ஃபார்ம் கூடயும் அட்டாச் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா
இப்போ சைன் மாறி இருந்தால் அந்த ஸ்பெசிமன் சிக்னேச்சர். இப்போ எல்லா லோன் ஃபார்ம்லையும் சரண்டர் ஃபார்ம்லையும் இன்பில்ட்டாவே ஸ்பெசிமன் சிக்னேச்சரை பிரிண்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் நெஃப்ட் ஃபார்ம் அதுவும் இன்பில்ட்டாவே பேங்க் டீட்டெயில்ஸும் அதுலேயே வாங்குற மாதிரி அந்த ஃபார்ம்லேயே வாங்குற மாதிரி ஃபில் பண்ணிட்டாங்க. தனித்தனி ஃபார்ம்ஸாக இருந்ததை ஒரே ஃபார்மாக மெர்ஜ் பண்ணிட்டாங்க. லோனுக்குன்னு வந்தால் அந்த ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணாலே எல்லா டீட்டெயில்ஸும் அதில் வாங்கிடுவாங்க. சரண்டருக்குன்னு வந்தாருன்னா சரண்டர் பண்ணுறதுனால பாலிசியில் லாஸ் இருக்குது. அது அந்த கஸ்டமருக்கு புரிஞ்சிருக்கான்னு பார்க்குறக்காக எக்ஸிட் இன்டர்வியூன்னு ஒன்று வைக்கிறாங்க. எக்ஸிட் இன்டர்வியூனா என்னன்னா, இந்த பாலிசிலேருந்து நீங்கள் பாதியில் போகிறதுனால உங்களுக்கு வந்து நிறைய மானிட்டரி பெனிஃபிட்ஸ், ஃபினான்சியல் பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்காம போகுது. நீங்கள் இது உங்களுக்கு தெரியுமா, இதை ஒத்துக்கிறீங்களா, இன்சூரன்ஸ் கவரேஜ் கட்டாக போகுது உங்களுக்கு தெரியுமா, இந்த பாலிசியிலேருந்து வர பணத்தை எடுத்து திரும்பவும் புது பாலிசி போட போறீங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. அது கஸ்டமர் வந்து ஆன்சர் பண்ணி சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா ஃபார்முமே ஒருத்தர்கிட்ட விட்னஸ் கேட்பாங்க. ஏன் கேட்குறாங்கன்னா, இந்த பண்ணவர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவரா என்னன்ற மாதிரி இருக்கிறதுக்காக கேட்குறாங்க. அந்த விட்னஸ் வந்து ஈஸியாக எல்லா முகவர்களுமே நமக்கு போட்டு கொடுக்கலாம். சரண்டர் அண்ட் லோன் கூட வைக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் பாலிசி பாண்ட் வைக்கணும், ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் வைக்கணும். தென் பேங்க், எந்த பேங்க்ல நீங்கள் பணம் போட சொல்றீங்களோ அந்த பேங்க்குக்கான ப்ரூஃப் கம்பல்சரி வைக்கணும். அந்த ப்ரூஃப் ஆனது பாஸ்புக்கோட ஜெராக்ஸாக இருக்கலாம், அல்லது ஒரிஜினல் செக்லீஃப் கேன்சல்டுன்னு பண்ண ஒரிஜினல் செக்லீஃபாக இருக்கலாம். செக்லீஃபை ஜெராக்ஸ் வைக்கக்கூடாது. கண்டிப்பாக பாஸ்புக்கோட ஜெராக்ஸ், ஒரிஜினல் செக்லீஃப் இதுதான் வைக்கணும். அடுத்தது நாம பார்க்க போகிறது கிளைம்ஸ். அப்போ கிளைம்ஸ்னா 2 விதமான கிளைம்ஸ் இருக்கு. கஸ்டமர் உயிரோடு இருந்து லாஸ்டா பெனிஃபிட் வாங்கினாருன்னா மெச்சூரிட்டி கிளைம். கஸ்டமர் நடுவில் இறந்து போய் நாமினி நம்மள்கிட்ட கிளைமுக்காக வந்தாருன்னா டெத் கிளைம். அப்போ மெச்சூரிட்டி கிளைம்ல என்னென்ன மாதிரிலாம் ஃபார்ம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்சார்ஜ் ஃபார்ம் இருக்கும். இதில் ரெவன்யூ ஸ்டாம்ப் போட்டு சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். மோர் தென் 5,000க்கு மேலே அவருக்கு அமௌண்ட் வாங்க போறாரு இல்லையா, ₹1 ரெவன்யூ ஸ்டாம்ப் போட்டு அந்த டிஸ்சார்ஜ் ஃபார்ம்ல கையெழுத்து போடணும். அப்புறம் எந்த அக்கௌண்ட்ல நம்ம பணத்தை கிரெடிட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நெஃப்ட் ஃபார்ம் அது கூட அட்டாச் பண்ணணும். இப்போ டிஸ்சார்ஜ் ஃபார்மும் நெஃப்ட் ஃபார்மும் அவர் வைக்கணும். அப்புறம் கையெழுத்து வந்து பழைய கையெழுத்தை விட இது மாறி இருக்கு அப்படின்ற பட்சத்தில் மேக்ஸிமம் மாறி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 20 இயர்ஸ் 10 இயர்ஸ் பேக் அவர் பண்ண நியூ பாலிசி, அப்போ அவர் சைன் பண்ணியிருக்கிறது வேற மாதிரி இருக்கலாம், இப்போ வேற மாதிரி இருக்கலாம். அப்போ எதற்கும் அவரோட ஸ்பெசிமன் சிக்னேச்சர் ஃபார்மும் சேர்த்து வச்சுட்டோம்னா நம்மளுக்கு அலைச்சல் மிச்சமா இருக்கும். இல்லைன்னா நம்ம அனுப்பிச்சதுக்கு அப்புறம் அவங்க வெரிஃபை பண்ணிட்டு சிக்னேச்சர் மாறிச்சுன்னு சொல்லிட்டாங்கன்னா திரும்ப நாம வைக்கிற மாதிரி அந்த ஸ்பெசிமன் ஃபார்ம் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அலைச்சலை தவிர்ப்பதற்காக நம்ம ஃபர்ஸ்டே ஸ்பெசிமன் ஃபார்மும் சேர்த்து அது கூட வைக்கலாம். அப்போ மெச்சூரிட்டி கிளைம்ல டிஸ்சார்ஜ் ஃபார்ம், நெஃப்ட் ஃபார்ம், ஸ்பெசிமன் சிக்னேச்சர் ஃபார்ம். இது கூட அட்டாச் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்னு பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் பாலிசி பாண்ட் வைக்கணும். அந்த நெஃப்ட் ஃபார்ம் பேங்க் டீடைல்ஸ் கொடுத்ததுக்கு பாஸ்புக்கோட ஜெராக்ஸ் அல்லது ஒரிஜினல் செக்லீஃப் கேன்சல்டுன்னு போட்டதை நம்ம அது கூட சப்மிட் பண்ணணும். ஓகே. தென் டெத் கிளைம். டெத் கிளைம் வாங்குறதுக்கு யார் தான் வருவாங்க, நாமினி தான் வருவாங்க. அப்படி நாமினி வரப்போ ஃபர்ஸ்ட் இன்டிமேஷன் கொடுக்கணும் கார்பரேஷனுக்கு. இந்த மாதிரி இந்த பாலிசி ஹோல்டர் இறந்துட்டாரு, நான் தான் நாமினி, எனக்கு வந்து நீங்க டெத் கிளைம் செட்டில் பண்ணுங்க அப்படின்ற இன்டிமேஷன் ஒரு லெட்டர் மூலமா வித் அந்த இறந்த பாலிசி ஹோல்டரோட டெத் சர்டிபிகேட், ஆதார் கார்டு இதை வச்சு அவங்க ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இன்டிமேஷன் சப்மிட் பண்ணணும். அந்த செக்ஷன்ல அதை வாங்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, டெத் கிளைம்கான ஃபார்ம்ஸ் கொடுக்குறாங்க. அது எத்தனை வருஷத்துல டெத் ஆயிருக்குங்கிறத பொறுத்தும் எங்க இறந்துருக்காருன்றத பொறுத்தும் ஃபார்ம்ஸ் வந்து மாறுபடும். அப்ப டெத் கிளைம்கான ஃபார்ம்ஸ் வந்து நம்ம கான்சென்ட்ரேட்டா இந்த ஃபார்ம் தான் சொல்லப்பட முடியாது. இயர்லி கிளைம் ஃபார்ம் இருக்கும், அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல இறந்தா ஒரு கிளைம் ஃபார்ம் இருக்கும், அப்புறம் வீட்டில் இறந்துருந்தாரு அப்படின்னா அதற்கான கிளைம் ஃபார்ம்ஸ் இருக்கும். லேட்டாக கிளைமை ஒருத்தர் வாங்க வராருன்னா அதற்கான கிளைம் ஃபார்ம் மாறுபடும். அப்போ டெத்தை பொறுத்த வரைக்கும் கிளைம் ஃபார்ம் வந்து நம்ம அலுவலகத்தில் இன்டிமேஷன் லெட்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் அது எத்தனை வருஷத்துல வந்த டெத்து, என்ன மாதிரியான டெத்துங்கிறத பொறுத்து கிளைம் ஃபார்ம்ஸ் மாறுபடும். இது கூடயும் நம்ம என்னெல்லாம் அட்டாச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் பாலிசி பாண்ட், நாமினியோட ப்ரூஃப்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணணும். பிளஸ் பாலிசி ஹோல்டர் இறந்தார் இல்லையா, அவரோட ப்ரூஃப்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து நாமினேஷன் அடிக்கடி நாம சந்திக்கக்கூடிய விஷயங்கள். பாலிசிக்கு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பாவையோ அம்மாவையோ ஒருத்தர் நாமினியா போட்டிருப்பாரு. ஆஃப்டர் மேரேஜ் என்ன நினைப்பாரு, தன்னோட ஒய்ஃபை வந்து நாமினியா இன்க்ளூட் பண்ண நினைப்பாரு, இல்லைன்னா ரீப்ளேஸ் பண்ண நினைப்பாரு. ஏற்கனவே இருக்க அப்பா பேரோடையோ அம்மா பேரோடையோ இன்க்ளூட் பண்ணிக்கிறேன், மல்டிபிள் நாமினியா இருக்கட்டும் அப்படின்னு நினைப்பாரு. இல்லைன்னா என்ன பண்ணுவாரு, அந்த பேருக்கு பதிலா இந்த பேரை ஆட் பண்ணணும் பாரு. இப்ப இந்த இடத்துல நமக்கு ஒரே ஃபார்ம் 2 செட் ஆஃப் ஃபார்ம் கொடுக்கணும் நாமினேஷன் சேஞ்சஸ்க்கு. அப்படி கொடுக்குறப்ப ஒரு ஃபார்ம் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரப்போசல் கூட அட்டாச் பண்ணிடுவாங்க. இன்னொரு ஃபார்ம் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களோட பாண்டில் அதை வந்து அட்டாச் பண்ணி என்டோர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஆஃபீஸ்ல இருந்து சீல் வச்சு நாமினியை சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு திரும்ப டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு டவுட் வரும்,
நம்மளோட பாலிசி கொடுத்தது 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எழுதி ஃபில் பண்ணி கொடுத்ததெல்லாம் இவங்க எப்படி ரெக்கார்டாக வச்சிருந்து எடுத்து பார்க்குவாங்களா? கையெழுத்து இருந்து இந்த கையெழுத்தும் அந்த கையெழுத்தும் ஒன்னான்லாம் எடுத்து பார்க்கணும்ல. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இடிஎம்எஸ் ப்ராசஸ்ன்னு சொல்லி நாம எழுதி கொடுத்த அப்ளிகேஷன் எல்லாத்தையும் டிஜிட்டலி ஸ்கேன் பண்ணி எல்லாரும் எல்லா பிரான்ச்ல இருந்தும் எல்ஐசி அலுவலகம் முழுவதும் அந்த ஸ்கேன் பண்ண இமேஜை ஆக்சஸ் பண்ற மாதிரி சர்வர்ல சேவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பாலிசி நம்பர் அடிச்சு நீங்க கன்னியாகுமரியில எடுத்த பாலிசியா இருந்தாலும் சரி, காஷ்மீர்ல எடுத்த பாலிசியா இருந்தாலும் சரி, நீங்க அந்த பாலிசி நம்பரை என்டர் பண்ணி பார்த்தாலே அந்த ஜாதகமே அவர் என்னென்னா ப்ரொபோசல்ல எழுதி கொடுத்தாரு, அவரோட ப்ரூஃப் என்னெல்லாம் சப்மிட் பண்ணாரோ அவ்வளவும் ஸ்கேன் பண்ண இமேஜஸா அந்த பாலிசி நம்பருக்கு கீழே அலுவலகத்தில் இருக்க சர்வர்ல இருக்கும். இதை வச்சுதான் அவங்க நீங்க கொடுத்துருக்கு. இப்ப சப்போஸ் பாலிசி லேப்ஸ்ன்னு வரீங்க, ஒரு ஹைட் வெயிட் கொடுக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த ஹைட் வெயிட்டும் அந்த பழைய ப்ரப்போசல் எழுதியிருக்க ஹைட் வெயிட்டும் ஒன்னா அப்படிலாம் செக் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஸ்கேன் பண்ண இமேஜஸை தான் பார்த்து சொல்லுவாங்க. இது தவிர நிறைய ஃபார்ம்ஸ் நாம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நாம இப்ப பேசினது எல்லாமே பேசிக் ஃபார்ம்ஸ், பேசிக் டைப் ஆஃப் ஒர்க்ஸ். இன்னும் அட்வான்ஸ்டு கோர்சஸ்ல நம்ம மற்ற ஃபார்ம்ஸ் எல்லாம் எதுக்கு யூஸ் பண்றோம்னு பார்ப்போம். இப்போதைக்கு நமக்கு ஃபீல்டுக்குள்ள போய் ஒர்க் பண்றதுக்கு டெஃபினட்டா இந்த நாலேஜ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். மேலும் பல வீடியோக்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே.